ஹாய் வியூவர்ஸ். அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு. நீங்களும் நானும் அமெரிக்காவா எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கு பாருங்க. அடடடடா, சொல்லி மாளாது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு. Three major devils: United States, Soviet Union, and Israel. So, in other words, American imperialism, Soviet social imperialism, and Jewish Zionism. அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் மேடையில பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், இஸ்ரேல் 3 பேரும் இந்த உலகத்தில் இருக்கும் சாபக்கேடுகள், அவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கும் டெவில்ஸ் அப்படின்னு அல்பீனியாவின் பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவர் அப்படி சொல்லும் போது பிளிங்கனின் ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன். காமெடியாவும் ரொம்ப தைரியமான ஒரு விஷயமுமா இதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இது மாதிரி பல நகைச்சுவை கலந்த செய்திகள் இன்னைக்கான காணொலியில இருக்கு. குறிப்பா ட்ரம்புக்கு ஜெலன்ஸ்கி மேல என்னதான் கோவம்னு தெரியல, பொழந்து கட்டியிருக்காரு மனுஷன். இப்ப நடந்த சுவிட்சர்லாந்து பீஸ் சம்மிட்டுக்கு ஒரு பெரிய முழுக்க போட்டுட்டு அடுத்த பீஸ் சம்மிட்டுக்கு இவங்க நாளை குறிச்சிருக்காங்கன்னா, அப்ப இந்த பீஸ் சம்மிட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா, எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வ பீஸ் சம்மிட்டா இருக்கும்னு நீங்களே இப்ப நினைச்சு பாருங்க. அண்ட் ஃபைனலா ரொம்ப முக்கியமான செய்தி, ரஷ்யாவின் படைகள் வோவ்சாக் ஆபரேஷன்ல தோத்து இப்ப உக்ரைன் கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க. பல வீரர்களையும் பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப உக்ரைன் வீரர்கள் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப விரிவா பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து பீஸ் கான்ஃபரன்ஸ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஏதாச்சும் அமைதிக்கான முடிவு எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. சும்மா அவங்களுக்குள்ளேயே கூடி ஒன்னா பேசிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இதுலயும் ஐ கேச்சிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சிலது உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வாங்க பார்க்கலாம். இத்தாலியின் பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா மட்டும் இங்க நாங்க எடுக்க போற முடிவுல அவங்க ஒத்துக்கலன்னு வைங்களேன், நடக்கிறதே வேறையா இருக்கும். வி ஃபோர்ஸ் தெம் டு சரண்டர் அப்படின்னு சொல்லி சுஸ் போட்டுட்டே அப்படியே கலகலப்புக்குள்ளாக்கியிருக்காங்கன்னா பாருங்களேன். அமெரிக்கா ஏன் இது மாதிரி நாடுகளை ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ணி அவனை கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எவ்வளவு மன உறுதி இருந்துச்சுன்னா மெலனி அவங்கள மண்டியிட வைப்போம், நாங்க சொல்றதை கேட்கலினா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அது மாதிரி ஆளுங்களை அமெரிக்கா ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அமெரிக்கன்ஸ் யாராச்சும் பாக்குற மாதிரி இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லி இது மாதிரி மெலோனி இது மாதிரி சொல்றாங்க, அவங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உக்ரைன் ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. அடுத்து வருவது ஸ்லோவோனியாவின் பிரசிடென்ட் தான். இவங்களும் இந்த பீஸ் சப்மிட்ட கலந்துருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ரஷ்யா ஸ்டாப்ஸ் ஃபைட்டிங் த வார் வில் எண்ட், இஃப் உக்ரைன் ஸ்டாப்ஸ் ஃபைட்டிங் இட் வில் டீம்டு அப்படின்னு பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. கூட நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ரஷ்யா சண்டை போடுறதை நிறுத்துனுச்சுன்னா போர் நிற்கும். ஆனா உக்ரைன் சண்டை போடுறதை நிறுத்தினா உக்ரைனே அழியுமா? எப்படிப்பட்ட வரிகள்! இவங்கெல்லாம் உண்மையாலுமே என்னதான் நடக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பேசுறாங்களா, யாராச்சும் எழுதி கொடுக்கறத அப்படியே இங்க வந்து வாசிச்சுட்டு போறாங்களா அப்படின்னு தெரியல. ரஷ்யா மட்டும் இங்க போர் பண்றதை நிறுத்துனுச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துல ரஷ்யாங்கிற ஒரு நாடு இல்லாம அப்படியே துண்டு துண்டா சிதறடிக்கப்பட்டு அழிக்கப்படும். ஆனா ரஷ்யாவை பாருங்க, அவங்க அப்படி சொல்லல. ஈவன் சுவிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க உக்ரைனுக்கு பீஸ் டாக்குக்கான அழைப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது சீஸ்ஃபயருக்கான அழைப்பு கொடுத்திருக்காங்க. டான்ஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோஹிஷா, கெர்சன்ல இருக்கும் உன் படைகளை வாபஸ் வாங்கிக்கோ, நேட்டோ கூட சேர மாட்டேன் அப்படின்னு நான் போட்ட அக்ரிமெண்ட்ல சைன் போட, உன் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டிக்கு எந்த பங்கமும் வராத மாதிரி உன் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியை நீயே கவர்ன் பண்ணிக்கோ, அதுக்கும் நான் உனக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நான் உன் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டியும் டிஸ்டர்ப் பண்ணல, ஜாப்ரோஹிஷாவும் கிறிஸ்டினையும் தான் நீயே கவர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு புட்டின் சொல்ல வராரு. இதுக்கு மேல ரஷ்யா என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 4 பகுதிகளுமே டான்ஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோசியா, கிர்சன் இந்த பகுதிகளையும் ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ, எந்தெந்த பகுதிகளை ஃபுல்லா கேப்சர் பண்ணதோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜெலன்ஸ்கி ஆட்சியில இருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, வெறும் 4 பகுதிகள், பிடிச்ச பகுதிகளை நீயே கவர்ன் பண்ணிக்கோ, வெறும் அங்க இருந்து படைகளை மட்டும் இப்ப பேக் வாங்கிக்கோ, போர் நின்னுரும், நான் நாளைக்கே பேச்சுவார்த்தைக்கு வரேன் அப்படின்னு ரஷ்யா தரப்புல சொல்ல போறது. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? உக்ரைன் இப்படி சொல்லுவாங்களா, நான் நேட்டோல சேர மாட்டேன், உன் நாட்டுக்கு பங்கம் வர மாதிரி என் நாட்டுல எந்த நிகழ்வும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உக்ரைன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சரி, அதை விடுங்க. பீஸ் கான்ஃபரன்ஸ்ல கடைசியா என்னதான் முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் இன்ஸ்டால்டு ஏரியா பக்கம்லாம் போர் போகக்கூடாது, அங்கெல்லாம் சண்டை போட்டு அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படி வராம பாத்துக்கணும். உக்ரைனின் போர்ட் ஃபெசிலிட்டி, இந்த கிரெயின் ஸ்டோரேஜ், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் யாரும் தாக்கி அளிக்க கூடாது. உக்ரைன் போர்னால பார்டர்ல இருந்து இல்ல உக்ரைன் பகுதிகளில இருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் அவங்க இடத்துக்கே குடியமர்த்தணும். யூஎனின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரஷ்யா ஃபாலோ பண்ணணும், அதற்கு அடிபணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்குதான் மெலோனி சொல்லியிருக்கிறாங்க, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ கேட்கல அவனை மண்டியிட வைப்போம் பாத்துக்கோ அப்படின்னு மெலோனி சொல்லியிருக்கிறாங்க. என்னால மறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வார்த்தையை. அதனாலதான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் இந்த 3 முக்கிய முடிவுகள். இந்த 3 முக்கிய முடிவுகளை பாத்தீங்களா?
இந்த 3 முக்கிய முடிவுகளுமே யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக தான். நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் இன்ஸ்டால்டு ஏரியா, அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா ஐரோப்பிய யூனியன் ஃபுல்லா பாதிக்கப்படும். கரெக்டா? 2வது உக்ரைனின் போர்ட் ஃபெசிலிட்டி, அதாவது உக்ரைனின் தானியங்கள் தான் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மற்ற உலக நாடுகளும் நம்பி இருக்கிறாங்க. மாற்றத்திற்கு ஒன்றும் இல்லை. ஸோ அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அங்க ஏதாச்சும் வந்துச்சுன்னா இவங்க அடி வாங்குவாங்க. 3வது இந்த பார்டர்ல இருந்து வெளியேறிய மக்கள் எல்லாமே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும் மற்ற நாடுகளுக்கு தான் போயிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல இந்த அகதிகள் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவன் மூலியமா ஏன் பொது பிரச்சனை அப்படின்னு இதையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ண பாக்குறாங்க. அண்ட் ஃபைனலா யூஎன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதை பத்தி உங்களுக்கே தெரியும். இவங்களுக்கு வேணும்னா இவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் கிட்ட போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் யூரோப்பியன் யூனியனுக்கு எந்த பங்கமும் வராத மாதிரி இந்த சுவிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு டாக்குமெண்ட் டிராஃப்ட் செய்யப்பட்டு இதுக்கெல்லாம் யார் ஒத்துக்கிறீங்களோ அவங்க டிராஃப்ட்ல சைன் போடுங்கன்னு போடுறாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் நடக்குது. 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கலந்து கொண்ட கான்ஃபரன்ஸ்ல 80 நாடுகளும் 4 ஆர்கனைசேஷனும் கையெழுத்து போடுறாங்க. சரி, யார் யாரெல்லாம் போடல அப்படின்னு பார்த்தா பிரிக்ஸ் வராங்க. பிரிக்ஸ்ல இருக்கும் நாடுகள் வராங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மேனியா, பிரேசில், இந்தியா, சவுதி அரேபியா, ஸ்லோவேக்கியா, சவுத் ஆப்பிரிக்கா, யுஏஇ, அதாவது தாய்லாந்து, மெக்சிகோ, இவங்கெல்லாம் வராங்க. சைனா வரவே இல்லை. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க, இதுல சைன் போடல. ரஷ்யாவின் பிரசன்ஸ் அங்க இல்லைனாலும் ரஷ்யாவின் பவரையும் ரஷ்யாவின் நட்பையும் அங்க பிரதிபலிச்சிருக்காங்க இவங்க அடுத்த கூட்டத்திற்கு கூட்டப்படுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இதுல ஹைலைட்டான விஷயமே அடுத்த பீஸ் கான்ஃபரன்ஸுக்கும் இவங்க பிளான் போட்டிருக்காங்க. அதை இங்கே சொல்லிட்டாங்க. அதற்கான இன்விடேஷனும் இங்கே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 2வது நடக்க போற பீஸ் கான்ஃபரன்ஸ்லயும் ரஷ்யாவை சேர்க்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க செய்தி. இதுல இருந்து இப்ப நம்ம ஒன்னும் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நடந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல இவங்க எதையும் பண்ணல, எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்லன்னு இவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இவங்களுக்கு. அதனாலதான் அடுத்த பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கு இவங்க போறாங்க. சப்போஸ் இந்த பீஸ் கான்ஃபரன்ஸே ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருந்துச்சுன்னா இவங்க ஏன் அடுத்த பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகணும்? இதையே டிட்டர்மெண்டா புடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இல்ல மெலோனி சொன்ன மாதிரி இந்த கேட்கல அவங்கள மண்டியிட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்னாங்கன்னா அடுத்த பீஸ் கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது இல்ல. ஆனா இவங்க போறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல. ஃப்ரீயா போய் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்கலாம், அங்க 4 பேர்கிட்ட பேசலாம், டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஜாலியா போயிட்டு வராங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல இவங்க சுவிட்சர்லாந்துல காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது செர்பியன் பிரசிடென்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் ஒன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டர்ன் நேஷன்ஸ், இந்த யூரோப்பியன் யூனியன் இவங்க போடுவதெல்லாம் கண் துடைப்பு நாடகம். இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போர் வரணும், அது மூலியமா ரஷ்யாவை உட்கார வைக்கணும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா கூட சண்டை போடாம அமைதி வராது அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இந்த மேற்கத்திய நாடுகள் முழுசா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாமே கண் துடைப்பு நாடகம் தான், வெளியில ஒண்ணு பண்றாங்க, உள்ள வேற ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அவர் பேசின முழு வீடியோவையும் இந்த வீடியோவின் கடைசி பகுதியில நான் உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ். அப்பதான் இந்த வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ மிஸ் பண்ணாம அதை லாஸ்ட் கிளிப்பா பாத்துருங்க. இது போக இதோட பெரிய விஷயம் என்ன சொல்றாரு, ரஷ்யா கூட போர் பண்ண மேற்கத்திய நாடுகள் முழுசா தயாராகிட்டாங்க. அடுத்த 3-4 மாசத்துக்குள்ள ரஷ்யாவுக்கு எதிரான போர் தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த பக்கம் உக்ரைனின் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, பிரசிடென்ட் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாருன்னு சொன்ன இல்லையா, பேசாம உக்ரைன் அதற்கு போயிடணும். அப்படி இல்லைன்னா ரஷ்யா நம்மளே துண்டு துண்டாக்கி அவங்க ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட சேர்த்துப்பாங்க. எண்ட் ஆஃப் த டேல நமக்கு தான் லாஸா இருக்கும். ஸோ இப்பவே நம்ம முழிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு அவரும் சொல்றாரு. இப்ப அப்படியே ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறதும் அவங்க சொல்றதும் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துல நடந்த அமைதி மாநாடு ஒரு அமைதி மாநாடு மாதிரி தெரியல, அமைதி கலைப்பு மாநாடு மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அமைதி மாநாடா, அமைதி கலைப்பு மாநாடா? ட்ரம்ப் விஷயத்துக்கு வருவோம். என் வாழ்நாள்ல இப்படி ஒரு சேல்ஸ்மேனா நான் பார்த்ததே இல்லை. நாட்டையே அப்படியே கூறு போட்டு விற்கிறான்பா இவன். The greatest salesman of any politicians ever listed அப்படின்னு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டு அவரு சொல்றாரு. ஒரு வாட்டி அமெரிக்காவுக்கு வரும்போதெல்லாம் $60 மில்லியன் இவன் வாங்கிட்டு போறான்ப்பா ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுக்கு எதிராக தப்பு போனோம் ஜெலன்ஸ்கிக்கு நீங்க ஃபைன் கட்டிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு வாட்டி அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகும்போது 60 மில்லியன் அப்படிங்கிறாரு. பட் நான் இதெல்லாம் நடக்காது, ஜெலன்ஸ்கியை நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன், அவன் யார் 60 மில்லியன் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பார் போல இருக்கு. ஆனா இதை விட ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா, ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன உடனே 24 மணி நேரத்துல போர் முடியுமா? அதையும் எப்படி சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் புட்டின் கிட்ட சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையை நான் மேற்கொள்ளுவேன், புட்டின் அதற்கு அக்செப்ட் பண்ணிப்பாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உடனே சீஸ்ஃபயர் நடக்கும். சப்போஸ் ஜெலன்ஸ்கி அந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்காம அவங்க வீரர்களை வச்சு போர் பண்ணா கூட அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்பெஷல் டீமை கியூக்குள்ள அனுப்புவேன். இந்த சீஸ்ஃபயருக்கு எதிராக கியூ சார்பா எவன் போர் பண்றானோ அவனெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருவேன்.
ஆளே இல்லைன்னா இப்போ ஜெலஸ்கி யாரை வச்சு போர் பண்ணுவா அப்படிங்கிறப்பல ட்ரம்ப் காமெடியே எடுத்துக்கிறதா சீரியஸா எடுத்துக்கிறதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல, உங்ககிட்டயே விட்டுறேன். இன்னும் 6 மாசம் தான் டான்ஸ் குளூஃபன் அப்புறம் ஷிஷா கிர்சன்லாம். அதுக்கப்புறம் அது ரஷ்யன் ஃபெடரேஷன் ஒரு அங்கமா மாறிடும் போல இருக்கு. யாருக்கு தெரியும், போற போக்குல நான் ஜெலஸ்கியை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பார்க்கலாம், அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேலுக்கு நம்ம அயன்டோம் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டேட்டோட ஆர்ட் டெக்னாலஜி அயன்டோம், அதை நம்ம இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கோம். நமக்கு ஏன் இல்ல? ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்டா வந்தா மெக்சிகோ பார்டருக்கு எதிராக அயன்டோம் உருவாக்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையா சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரம்பின் ஆட்சி காலத்துல மெக்சிகோக்கு எதிரான பெரிய பெரிய தடுப்பு சுவர்கள் எல்லாமே எழுப்பப்பட்டது. ஸோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மெக்சிகோக்கு எதிரான பார்டர் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், அமெரிக்காவுக்கோசரம் அயன்டோம் உருவாக்குவேன், யார் யாருக்கும் உருவாக்கும் போது நமக்கு நம்ம உருவாக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல. இதுவும் கொஞ்சம் விசித்திரமான செய்தியா இருந்தாலும் முக்கியமா பார்க்க வேண்டிய செய்தி. பார்டர் பிரச்சனை, இல்லீகல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது அமெரிக்காலயும் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல இதுவரை இல்லாத அளவு 24 வீரர்களை உக்ரைன் கிட்ட ரஷ்யா இழந்திருக்காங்க. பிரிசனர் ஆஃப் வார்சா. ரஷ்ய வீரர்களை கொண்டு ஓசாங் அப்படிங்கிற சிட்டில இருக்கும் ஒரு பிளான்ட்டை ஆக்குபை பண்ணும் ஆபரேஷன் நடத்தப்பட்டது ரஷ்யர்களால். இதுல ரஷ்யர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதற்கு பெரிய காரணம் ஏற்கனவே உக்ரைன் வீரர்கள் அங்க அப்ஃப்ரண்டா முன்னேறி வந்ததும் ஒரு மிஸ் கால்குலேஷன், தவறான முடிவால உக்ரைன் ஃப்ரண்ட்லைனிடம் இந்த பிளான்ட் கிட்டே ரஷ்ய வீரர்கள் என்சர்க்கிள் பண்ணப்பட்டு சுமார் 400 வீரர்கள் உக்ரைன் கிட்ட சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 400ல முக்கியமான 24 வீரர்களை உக்ரைன் இப்ப பிரிசனர் ஆஃப் வார்ஸா எடுத்துக்கிட்டாங்க. ரஷ்ய கட்டுப்பாட்டுல இருந்த ஓச்சாவும் இப்ப லிபரேட் பண்ணிட்டாங்க உக்ரைன். தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு பெரிய அடியை தாண்டிட்டு வர காரணத்தினால புஷ் ஆகியிருக்கிறாரு நேட்டோவின் செக்ரட்டரி ஸ்டோல்டன்பெர்க். எந்த லாங் ரேஞ்ச் மிசைல் வேணாலும் நீ யூஸ் பண்ணப்பா, ரஷ்யாக்குள்ள தாக்குதல் நடத்து, ஏன் ரஷ்யாவை தாண்டி அந்த பக்கமா இருக்கும் நாடுகள் மேல கூட நீ தாக்குதல் நடத்து, உன்னைய நான் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக என்னமோ ரஷ்யா கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிற மாதிரி அங்க இங்கன்னு நியூக்ளியர் ட்ரில் பண்றாப்ல, நியூக்ளியர் மிசைலை கொண்டு போய் வைக்கிறாங்கிறாப்ல. ஏதோ மற்ற நாடுகிட்ட நியூக்ளியர் மிசைல் இல்லையா என்ன? இப்ப நாட்டோ நாடுகளே உங்ககிட்ட இருக்க நியூக்ளியர் ஸ்டாக்கள் என்னன்னு எடுத்து காமிங்க அப்படிங்கிறாரு ஸ்டோல்டன்பெர்க். ஏதோ உக்ரைன் கொஞ்சம் முன்னேறும் போதே இத்தாலியை சேர்ந்த அந்த அம்மா ரஷ்யாவை மண்டியில வைப்பேன் அப்படிங்கிறாங்க தலைவர் ஸ்டோல்டன்பெர்க். உணர்ச்சி பூர்வமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல உக்ரைன் பெரிய அளவுக்கு எந்த இழப்பையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கல. ரஷ்யா ஒரு வழி ஆகியிருப்பாங்க, அதை சொல்லி நாமளும் ஒரு வழி ஆகியிருப்போம். இவங்களெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வெஸ்டர்ன் நேஷன்ஸையும் வெஸ்டர்ன் தலைவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க உண்மையாலுமே நினைக்கிறதான் செய்யறாங்களா, இல்ல உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு வெளியில ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இந்த போர்ல உங்களின் ஆதரவு யாருக்கு? ரஷ்யாவுக்கா இல்ல உக்ரைனை பேக் பண்ணும் வெஸ்டர்ன் நாடுகளுக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. முடிஞ்சா நான் ஒரு போல் வைக்கிறேன், இந்த உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. இது போக ரஷ்யா அவங்களுடைய டாக்ஸ் உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா கார்பரேட் டாக்ஸ் 18% இருந்து 25% வரை உயர்த்தப்படும். இது இந்த போர்ல ரஷ்யாவிற்கு பினான்சியல் ரீதியா பல இழப்புகள் ஏற்பட்டதை காமிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கொஞ்சம் கலகலப்பா போச்சா? ஏன்னா நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கலகலப்பா இருக்கு, அதனால கலகலப்பா போயிருக்கும், ரொம்ப சீரியஸா போயிருக்காது. இதற்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம். அதுவரை நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம். To the last days of possible rethinking and reconsidering of everything that is happening in Ukraine. If those big powers don't do anything in a short period of time, yes, I'm pretty much certain that we'll face a real disaster. If you bet on a fact that someone is bluffing, it means that you have no better cards. But you just believe that the other side has weaker cards. And you're not sure about it because you don't know and you didn't see his or their cards. Everybody is speaking only about war. Nobody wants to reach the peace. Nobody speaks about peace. Peace is almost a forbidden word. And please notice this. Because they say we need to win in order to secure future peace, but nobody's speaking about a peace, and then okay, you negotiate it. But you have the other side, you have to have the other side on the table as well. It's, it's very strange to me that no one is actually attempting to stop the war. There is another theory which I can understand, which I don't say that I do approve, but I understand that West thinks that they can win easily against Putin. They want to exhaust him in Ukraine, and then they will enter the space, and then
Russia in today's territory and shaped like it is today won't exist anymore, and Putin will be overthrown and everything else. Yeah, maybe that's possible, but Do you think that is possible? Is it possible to use I don't- Ukraine I to don't weaken believe- Russia? well, it weakened Russia anyway. But is it enough to destroy Russia and to overthrow Putin? I don't believe so. In today's Europe, they all act like big heroes, but they did not say to their people that they will pay a very big price. And speaking about it, you and all these leaders should do absolutely everything in order to stop any kind of warmongering behavior and everything. Why I'm speaking that we are getting close to the precipice, to the abyss. Analyze the situation of NATO and the United States. They cannot afford themselves losing war in Ukraine, which means Russia cannot win. Because, first of all, their political legacy will not exist, or it will be so poor that they cannot allow themselves. Number two, position of Europe and the West, collective West, in geopolitical terms, will deteriorate so much that no one would be able to revive it and to renew it. And number three, it will open Pandora's box for more movements at least and hostilities against collective West in the future. But take the other side. That's a nice story for one side. But take the other side. If Putin loses the war, Russia will not exist and won't be shaped like it is today. I mean, when you have these two sides so much far from each other, with their wishes, with their expectations, then you see that everything is at stake. Everything. No one can afford to himself or to itself, to themselves, to lose. When you have this situation, that's why I was saying to you, that's why I was saying publicly and not hiding it, that we are getting closer to a real disaster. Who is ready to lose 1 million, 2 million, 5 million, 10 and 15 million people? Ask yourself. I'm not ready to lose a single man, and we won't participate in that. But it's a question for some other people. How close are we now to a third world war, a confrontation? I cannot say a third world war, but a big confrontation, how far we are. I believe that we are not far away from it. Not more than 3-4 months. And there is a danger to happen even before that. Where do you stand in this whole insanity? Where does Serbia stand in this big conflict? We'll keep peace, stability and tranquility within the region and in our country.